சார், கரூர் விவகாரத்துல மனசாட்சியே இல்லாமல் ஓடி வந்தவர் அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்ணவர் இன்னைக்கு மீண்டும் வந்து அங்க ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்த பிறகு செல்கிறார் முதலமைச்சர். அன்னைக்கு போகல சொன்னேன், இப்ப போறாரு. இப்ப மனசாட்சி இருக்கு, இப்ப அவருக்கு இருக்கு. அவர் அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. நீங்க சொன்னதே உங்கள்கிட்ட திரும்ப வைகோ அவர்களுடைய காணொலி பார்த்துருப்பீங்க. அப்போ மனசாட்சி இல்லை, இப்போ மனசாட்சி இருக்குதுன்ட்டு. அப்போ நான் லாட்ரி வச்சு திருடினேன், இப்போ லாட்ரி வச்சு திருடலை. அப்போ நான் ஊழல் பண்ணேன், இப்போ நான் ஊழல் பண்ணல. அப்போ நான் ரேப் பண்ணேன், இப்போ நான் ரேப் பண்ணல. அப்போ நான் வந்து கஞ்சா விற்றுருந்தேன், இப்போ நான் கஞ்சா விற்கல. அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கிற ஆட்சி இருக்குது. அதாவது என்ன வேணால் தப்பு பண்ணலாம், ஆனால் நம்ம போய் சேர்ந்துட்டா தூய சக்தி. இன்னொன்று, நான் எல்லாருமே நல்லவனும் சொல்ல வரல. இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நோட் பண்ணிங்க. கேள்வி கேட்குறவனும் நல்லவன் கிடையாது. ஆனால் நான் நல்ல சக்தி, நான் தூயவன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அவனை நம்பாதீங்க தான் சொல்கிறேன். இதுதான் உண்மையான ஃபேக்ட்டு. எல்லாருமே திட்டு பசங்க தான். இதில் என்னென்னா, இவனை விட அவன் கொஞ்சம் நல்லவன், அவனை விட இவன் கொஞ்சம் நல்லவன் அப்படின்னு சொல்லாமே கண்டி என்ன ஒரு படம் சொல்கிறேன். அப்புறம் ஒரு சிலர்லாம் வந்து நீ யோக்கியமான, நான் யோக்கியம் இல்லைப்பா, நான் தூய சத்தின்னு சொல்லப்பா, நான் வந்து நல்லவன் சொல்லப்பா, நான் வந்து என் குடும்பத்தோடு நான் வாழ்கிறேன்ப்பா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்த்துங்க. இதுதான் வந்து அரசியலில். இப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எவனுக்காகவுமே எவன்கிட்டயுமே சண்டை போட்டு இன்னொருத்தரை பகச்சிக்காத. நாளைக்கு அவன்லாம் ஒத்துமையாக போயிடுவான். நேற்று வரைக்கும் ஸ்டேஜில் எதிரின்னு திட்டிருந்தவங்களாம் இன்றைக்கி நண்பன் ஆகிட்டான். இன்னைக்கு கட்டி பிடிச்சின்னு கையை பிடிச்சின்னு தூக்குறானுங்க. நேற்று தீய சக்தி தூய சத்தின்னு சொன்னவங்களாம் ஒன்றாயிட்டான். ஊழல் பண்ணவங்களாம் இன்னைக்கு ஒன்றாயிட்டான். அவன்லாம் நல்லவன் ஆகிட்டான். ஆனால் நீ சண்டை போட்டு வழக்கு வாங்காத, அவனை கேள்வி கேட்டு வழக்கு வாங்காத, அவனால் உன்னோட லைஃப்பை தொலைச்சிடாத. எவனுக்கோ ஒருத்தனை காட்டுற விசுவாசத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு காமி, உங்கள் குடும்பத்தில் காமி, உன்னோட தொழிலில் காமி, வளர்ந்து முன்னேறலாம்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கெல்லாம் ஏகப்பட்ட பொய் கேஸ்கள் போடப்பட்டது. அதன் விளைவாக நீ நான் பல இடத்துக்கு சுற்றிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் மாட்டாதீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன். நன்றி.